நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிரம்மாண்ட அருவியை நோக்கி தான் இன்றைக்கி நம்ம பயணம் இருக்க போகுது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் அடைகிறது அவ்வளோ ஈஸியான விஷயங்களுங்க. ஒரு நாள் முழுக்க மலை இறங்கி ஏறினா தான் இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்ட அருவியை நம்ம பார்க்க முடியும். மேகாலயா சிறப்புஞ்சில் இன்னைக்கு இந்த அருவியை நோக்கிய மலையேற்றம் தான் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ன எவ்வளவு பேர் முக்கிறீங்க? कितना? हाउ मच 50? इट्स टू मच ना. இல்லடா பாக்குறேன், நல்ல குச்சி நல்லா இருக்குன்னு பாக்குறேன். உனக்கு கொடுக்கலடா. நீட் only one. I have only one hand. Then 50. Okay. அது கிழிஞ்சிருச்சுடா பாவம். Thank you. வாங்கிட்டேன். அப்படி பாருங்க. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்மளோட ரூட் பிரிட்ஜ் ட்ரெக்கிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னது மென்ஷன் பண்ணலை, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம குட்டி பசங்கக்கிட்ட ஒரு கம்பு வாங்கிட்டு, கம்பு தேவைப்படும்னு நினைக்கிறேன், தேவைப்படலாட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கட்டுமே நாங்கள் இதை வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இங்கேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு லாங் ட்ரெக் பண்ண போகிறோம். ஸோ ரூட் பிரிட்ஜ் போக போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அங்கே ரெயின்போ வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதுவும் போக போகிறோம். அப்படியே நான் வந்து வீடியோவில் ஷார்ட்ஸில் ரெண்டுலேயும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம பாய்ஸ் மேலே வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ பாருங்கள் கைஸ், எடுத்த உடனே ஃபுல்லாக படி தான், அப்படியே ஜாலியாக இறங்குது. ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா காலு கையெல்லாம் கலைஞ்சிரும் அந்த மாதிரி தான். பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஏறுறதை பற்றி யோசிக்க வேணாம், இறங்கி அங்கே இடம் எப்படி இருக்கிறத மட்டும் யோசிக்கலாம். கூட்டம் வரதுக்குள்ள டப்பு டப்புன்னு கீழே போகிறோம், அந்த பிரிட்ஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். டாட். ஸோ படியை பாருங்கள், நீங்கள் வந்து ரூட் பிரிட்ஜ் வரணும்டா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். கைடு வந்து அவங்களுக்கு வழி தெரியும்ன்ட்டு கிடையாது, அவங்களுக்கு ஒரு லோக்கல் இன்கம்னு வச்சுங்களேன், இதான் வச்சுக்கிங்களேன். ஸோ நம்மளுமே கைடு எடுத்துருக்கலாம், பட்டு பார்த்துக்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். சும்மா தான்டா, அவங்களுக்கு ஒரு இன்கம் தானடா, வேறு என்ன வருமானம் இருக்குது போது இந்த காட்டுக்குள்ளே. இந்த குச்சியை அதுக்காக தான் வாங்கினோம். இல்லை நம்ம ஆளுங்களா, நம்ம ஆளுங்களாக தான் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே பாருங்கள், கீழே இறங்கிட்டே இருக்குங்க. கால் பார்த்து எடுத்து வைக்கணும், நம்மளுக்கு சின்ன சின்ன படி தான். இப்போ காலுங்க இறங்கும்போது எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி பிடிக்குது, நீ ஏறும்போதெல்லாம் எடுத்து வச்சா எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்கா? ஸோ காய்ஸ், வந்து படியை ஓரளவுக்கு பெரிய படியெல்லாம் இறங்கி இப்போ வந்து குட்டி குட்டி படியாக மேலே ஏற போகிறோம். ஸோ பாய்ஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்க, பெரின் மட்டும் கூட இருக்கான். தம்பி உடையோர் படைக்காஞ்சிருக்கா. ஆளக்கானா ஃப்ரேமில் ஆளக்கானா வந்துட்டு இருக்கேன். சவுண்டு வருதா? அடுத்த அவனு உள்ள வந்துட்டான். எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், சூப்பரான இடங்கண்ணா, அழகாக இருக்குது. என்ன ஒரு பஞ்சாயத்துண்டா, மிஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி வியூ பாயிண்ட் பார்க்க முடியல, அது ஒன்று தாங்க பஞ்சாயத்து. ஃபுல்லாக இறங்குது கைஸ், எனக்கு தெரிஞ்சு அப்படியே பள்ளத்தாக்குள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் ட்ரோன் பேக் வேறு எடுத்து வந்து தப்பு பண்ணிட்டு ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது. இன்னொருட்டம்லாம் பேக்கை மாற்றி விட்டு தயாரணும். மணி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குல்ல.
இந்த காஸ்டியூம் ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி ஃபுல் ஸ்லீவ் இருந்தான், அதுக்குள்ளே அப்படியே எல்லாத்தையும் கழட்டி மேலே தொங்க போட்டு காய வச்சாச்சுங்க. வேர்த்து குபு குபு குபுன்னு உறுத்துது. இங்கே டீ கடையெல்லாம் இருக்குது. நோ bread jam. So last night, so we know like this trekking little hard, so we bought a bread packet and jam. இத்தனை படிகள் இறங்கி வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்டால் இருக்கு. இறங்கி நான் மேலே ஏறும்போது நான் மொபைல் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு கோபுரோலே போய்க்கலாம். எடுத்துட்டு தான் இருக்கேன். ஆமாம், ஃப்ரண்ட்டில் தான் எடுத்துட்டு இருக்கேன். தெரியுதா டிஸ்பிளே உங்களுக்கு தான் தெரியுதா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எனக்கு ஹூக் பாயிண்ட்லாம் போடணுன்னு இப்போ தெரில. நான் ரொம்ப நாள் ஆச்சு விலாக்லாம் பண்ணி. ஸோ நேற்று தான் இந்த ஜேர்னி ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னையிலேருந்து பிக்கப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இன்றைக்கி 2வது நாளாக இன் மேகாலயா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, மேபி நிறைய இன்ட்ரோ ஆல்ரெடி ராஜேஷ் கொடுத்துருப்பாரு. மோட்டோ விலாகிங்லேருந்து அதானா. ஸோ அதனால் அதை போர் அடிக்க விரும்பல. இந்த ட்ரெக்கோட பயண அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக எங்களுக்கு தெரியாது இதில் ஸ்டெப் இருக்கும் என்னென்னு. ஸோ வி ஹியர் த்ரூ இயர்ஸ் தான். ஸோ மற்றவங்க சொல்லி தான் கேட்டோம். லைக் இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் ஏர்லி மார்னிங் போகணும், ஸோ 1 டே எடுக்கும், அந்த மாதிரி கேட்டுட்டு தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்து இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ஸ்டெப்ஸு தான், கைண்ட் ஆஃப் பழனி படிக்கட்டு தான். பழனி படிக்கட்டு கூட ஒரு புண்ணியம்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊரில் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ நல்லா இருக்குது. இறங்குறது ஈஸி, ஆனால் ஏறி வரும்போது ரொம்ப சிரமப்படுவோன்றது இப்போவே புரியுது. ஏன்னா நேற்று ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டக் ஆகிட்டு கொக்காமக்கா ஃபால்ஸில் ஸ்டக் ஆனோம். ஹேய் பியூட்டி கேர்ள், ஹேய் ஹாய் ஹாய், சே ஹாய், ஹவ் ஆர் யூ? தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, bye-bye. Take care. Say take care. You too. நம்ம நடந்து வரும்போது அங்கே 2 அழகான குழந்தைகள். ஸோ அவங்களுக்கு ஒரு ஹாயை சொல்லிவிட்டு நம்ம மனசை கொஞ்சம் இதப்படுத்திட்டு 2018 படியா? ஓ, ஸ்டெப்ஸ் கவுண்ட்லாம் இருக்குது போல இருக்குது. இந்த காட்டுறேன் இருங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊருக்கு இருக்க மக்கா மாதிரி இங்கே எவனாவது பில் பண்ணிட்டு போனதுக்கு மேலே அந்த இயரை எழுதி வச்சுருப்பான். 2018 போட்டுருக்காங்க. அது 2018 இந்த படியை வச்சாங்களா இல்லை 2018 படியான்னு தெரில எனக்கு. இல்லை 2018 தான் இந்த படி ஆக்சுவலாக பில் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் வேணா அந்த வீடியோ காட்டுறேன். அண்ணன் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். இருக்கு நம்மகிட்ட வீடியோவே இருக்குது. ஓகே, இப்போதைக்கு கட் பண்ணுறோம், ஏன்னா ரொம்ப லாங்காக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ரெடி பண்ணணும். கரெக்டா? கரெக்டு தான். டூரிசம் ப்ரொமோட் பண்ணி நம்ம டாஸ்மார்க்கை ப்ரொமோட் பண்ணதை விட்டுட்டு அதில் வர்ற வருமானத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக நீ ஒன்று ரெடி பண்ணால் தான் நீங்கள் டாஸ்மார்க்கே மூட முடியும். நம்ம முன்னாடி நம்ம இப்போ போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி மேலே மீட் பண்ணவே சொன்னோம், நம்ம வாய்ஸ் நல்லா இருக்கு, நீ ஏதாவது ஆர்டியை ட்ரை இப்போ நல்லா கணி இருக்கு. என் வாய்ஸாக கொஞ்சம் கரகரன்னு இருக்க வாய்ஸ், உங்கள் வாய்ஸ் நல்லா கணின்னு இருக்கும், என்ன பிரம்மாண்ட வாய்ஸ்டா அப்படின்ற மாதிரி. அதனால தான் அன்றைக்கே சொன்னேன் நான், நீ அதை ட்ரை பண்ணுங்கண்ணா அப்படின்ட்டு. நான் வேற யாரும் இல்லை, நான் தான். அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ அதனால தான் நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆகிறது காரணம் என்ன தெரியுமா? எதுவும் வித்தியாசமாக எதுவும் பண்ணுறதில்ல. நீ உங்களுக்கு மொதல் விஷயம் ஃபேமிலிக்கு பண்ணுற, நீ சம்பாதிக்கிறியா, பகலாக சம்பாதிக்கிற, குடும்பத்துக்கு போதா, ஒய்ஃபு குழந்தை குட்டியை பார்க்குற, அதுக்கு எங்கடா அவங்கள பார்க்குற, அவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தான்னு வச்சுக்க கழுவி ஊற்றிடுவானுங்க. பார்க்குற லட்சம் தாங்க. நான் கண்டிப்பாக அவங்களையும் பார்க்கறது இல்லை. அப்போ என்ன அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசன் அப்போ என்னைக்காக யோசிச்சா நீ ஏன் இப்படி ஆகுறோம், அடிக்கடி ஏன் பஸ் ஸ்டாண்ட் ஆகுறோம் அப்படின்னு யோசிச்சியா நீ? நிறைய யோசித்தேன். அதை யோசிச்சு அதை வச்சே ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அதை யோசிச்சா அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது.
ஒரு நாள் இன்னொன்று ஒன்றும் இல்லை நானுமே பார்த்துன்னு வச்சுக்கோமே வீட்டில் பயங்கர கஷ்டம். கஷ்டம் மீன்ஸ் என்னன்னா இழப்புகள் அடுத்தடுத்து நான் 2 இழப்புகள் வீட்டில் கண்டிப்பா அம்மா தனி ஆயிட்டாங்க. இப்போ நான் முன்னாடி எனக்கு வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. நான் என்னைய பார்த்துக்கிட்டா போதும். எங்கள் அப்பா என்னை அப்படிதான் வளர்த்தாரு. நீ உன்னை பார்த்துக்கோ, நீ நல்லா இருந்தால் சரிதான், நல்லா போலாட்டி அது ஓம் மிஸ்டேக் தான். என்னை நீ குறை சொல்லக்கூடாது. எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்துதான் எங்கள் அப்பா என்னை வளர்த்தாரு. ஸோ அதனால எனக்கு அப்பெல்லாம் பெருசாக எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது. எதையுமே நான் ஃபேஸ் பண்ணல, எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணல. நான் கரெக்டாக ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணது எப்படா எனக்கு எப்போ அவங்க சப்போர்ட் தேவைப்பட்டுச்சோ அப்போதான் வந்து அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அண்ணனும் இல்லை, அப்படியே 2 இழப்புகள் அடுத்தடுத்து. எனக்கு அதை எப்படி சொல்கிறதுனா வெளியில் யாருக்கிட்டே பேசலை. முன்னாடிலாம் நிறையா எனக்கு பெரிய குரூப் இருக்குண்ணா. இப்போ உங்ககிட்ட நீங்கள் இருக்க மாதிரி எல்லா பக்கம் நிறையா குரூப்ஸ் இருக்கும். எந்த குரூப்ஸுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டு தனியாக வந்துட்டு எல்லாருமே என்ன நினைப்பாங்கடா, இப்போ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறியா, நிறையா ட்ராவல் பண்ணுறியா, செலிபிரிட்டி ஆகிட்டு அதனால் பேச மாட்டேன் அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. சீரியஸாகவே பேசிருக்காங்க, விளையாட்டுக்கு பேசுறது வேறு, சீரியஸாகவே பேசுவாங்க. பட் உண்மை என்னன்னா என்னால் அது என்னால் அதை எப்படி நான் இவ்வளோ நேரம் நல்லா ஜாலியாக ஒரு ரெக்க விரிச்சு பறந்துட்டு திடீர்னு போய் ஒரு இடத்துல ஒடுங்கி உட்காரும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் என்னென்னமோ கோமாளித்தனம்லாம் பண்ணேன். லவ் பண்ணலாமா, திருப்பி எங்கிட்ட ஓடி போகலாமா, எல்லா பண்ணலையும் முடிச்சுட்டு அப்புறமேல எங்கெல்லாம் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கணும் ட்ராவல் மட்டும் தான் எனக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. எப்போல்லாம் நான் ட்ராவல் பண்ணுறேனோ அப்போல்லாம் அமைதியாயிருவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். பேஜில் வியூஸ் வருதோ வரலையோ, சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் வருதோ வரலையோ, அதில் காசு வருதோ வரலையோ, நான் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். எனக்காக பண்ண ஆரம்பித்தேன். எனக்காக பண்ண ஆரம்பித்து இப்போ எனக்காக பண்ணிட்டு இருக்கேன். இந்த பயணம் கூட வந்து எனக்காக தான் வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப நாள் 2 வருஷம் கனவுது இந்த நார்த் ஈஸ்ட் போகணும் அப்படின்றது. போனால் எனக்கு ஒரு மாறுவேன், நான் ரெஃப்ரெஷ் ஆவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ ஆகிட்டு இருக்கேன், நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஃப்ரெஷ் நைஹே, திஸ் இஸ் ரீஹேப். ஆமாம் இது வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு ரீஹேப் சென்டர் தான் வச்சுக்கணும். இந்த நேச்சரு, இந்த மவுண்டன்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதுக்காக தான் வந்ததே நான் பயணத்துக்கு ஆகிட்டு இருக்கேன். நான் இங்கே இப்போ வரையும் வந்த வரைக்குமே நான் ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப சில்லாக, ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் நடக்குமான்லாம் எனக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து எதுக்கு ட்ராவல் பண்ண கூட எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. அதனால் எல்லாத்துக்கும் நான் இது ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்ல மாட்டேன். நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தேடல் இருக்கும், ஒவ்வொரு ஆசை இருக்கும். சில பேருக்கு வந்து அவங்க லவரை பார்த்தா சரியாயிருவாங்க, சில பேருக்கு அவங்க அம்மாவை பார்த்தா சரியாயிருவாங்க. எனக்கு இந்த மலையில் பார்த்தா மட்டும் தான் சரியாகும். ஸோ அதனால மனைவியை பார்த்தாலும் சரியாகலாம். இதெல்லாம் கல்யாணம் மனைவி அதை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணதால உங்களுக்கு மனைவின்ற அதை வார்த்தை நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. மனைவி குழந்தைகளையும் பார்த்தாலும் சரியாகும். அதனால அதை விட்டு ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்டுறாதீங்க. இது ஒரு தெரப்பி தான் வச்சுக்கங்களேன். அதான் ஸோ எல்லாத்துக்குமே நான் அதான் எப்பயுமே நான் வீடியோவில் சொல்லுவேன். நான் எல்லாரையும் நான் ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். நான் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த மூலியமாவோ, இல்லை ஆர்டிகல்ஸ் படிக்கிற மூலியமா, இல்லை பிளாக்ஸ் படிக்கிற மூலியமாவோ, இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு இடங்கள் இருக்குன்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு வேணுமா வேணாமான்றத அதுவே சொல்லிக் கொடுக்கும். அது போரிங்கா இருந்துச்சுன்னா அதை தேடாதீங்க. இனிஷியலா எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் ட்ராவல, போட்டோகிராஃபி கத்துக்கிறது மூலியமா, கேமரா DSLR கத்துக்கிறது மூலியமா. அதுக்காக 4 இடங்களுக்கு போக ஆரம்பிச்சேன். இடங்களுக்கு போக ஆரம்பிக்க போட்டோகிராஃபி விட எனக்கு அந்த இடங்கள் மேல லவ் அதிகமாயிருச்சு. அதனால போட்டோகிராஃபி தூக்கி போட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தூக்கி போட்டு மீன்ஸ் அது ப்ரொஃபஷனல் இல்லை எனக்கு மெயினாக இப்போ. ஸோ எனக்கு எப்படி இது மேலே இன்ட்ரெஸ்ட்னா, எனக்கு பொதுவாகவே ஊர் சுற்றினா ரொம்ப பிடிக்குங்க. வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குன்னா என்னால் இருக்க முடியாது. தனியாக மட்டும் ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல இருந்துடுறேன்னா முடியாது. இது வந்து 2024 ஆஃப் கோகுல். 25ல் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டு. வெளியில் என்னால் இப்போ என்னையே என்னாலே பார்க்க முடியல, வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டேன். அது ஒரு மாதிரியான உலகமாக மாறிடுச்சு. அதே தான். இப்போ அதுலேருந்து நான் எனக்கு அந்த சர்க்கிள்லேருந்து நான் உடஞ்சி வர்றது தான் நான் பிளான் பண்ணது. எறும்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக வரிசையாக போகுது இல்லைங்க. இதெல்லாம் நீங்கள் ரசிக்கணுங்க. இந்த குட்டி குட்டி எறும்பெல்லாம் எறும்பு மாதிரி கூட இல்லை. இது ஒரு வகையான உயிர். எவ்வளோ வரிசையாக போகுது பாருங்க. உண்மையாக இந்த 96 ராம் படம் இருக்குல்ல, அந்த பாட்டு இருக்குல்ல, அது நிறைய பேருக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அது ட்ராவல் பண்ண நிறைய பேர் தூண்டியிருக்காங்க. ஃபோட்டோக்காகவோ வீடியோக்காகவோ இனிஷியலாக எல்லாருமே அதுக்காக தான், ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஒன்ஸ் அது பிடிச்சி போய் அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ரியல் ட்ராவலராக மாறிடுவாங்க. கைஸ் இப்போது இந்த இடத்துல ஒரு 30 செகண்ட் அமைதியாக இருக்கேன் கைஸ். இந்த இடத்தோட சவுண்டை பார்க்குறீங்களா? ரெடியாக பார்க்கலாமா? அவ்வளோ 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 ஒரு மாதிரி ஆம்பியன்ட்டு சவுண்டு அப்படி இருக்குங்க. இப்போ நம்ம படியிலேருந்து கீழே வந்து பாறையில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். படி முடிஞ்சிருச்சு. ஸோ இனி பாறையில் இறங்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்தோட ஆம்பியன்ஸ் சவுண்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள்.
என்ன காய்ஸ் இந்த சவுண்டு கேட்டிங்களா? ஒரு மாதிரி உங்களுக்கு மெடிடேட்டிவாக இருக்குங்க இந்த சவுண்டு. கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்திங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே உங்கள் மனசில் இருக்க எல்லா பாரத்தையும் இறக்கி விட்ருங்க சவுண்டு. அவ்வளோ அமைதியாகிக்கிறவங்கள, எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வாரமாக இருந்தாலும் சரி, அப்படியே உங்களை மெடிடேட்டிவ் ஆக்கி விட்ரும். ஸோ அதனால தான் அடிக்கடி வந்து நான்லாம் எப்போல்லாம் ப்ரெஷர் ஆகுதோ இந்த மாதிரி காடு மலை, அது வந்து ஊட்டியாக இருந்தாலும் சரி, கொடைக்கானலாக இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்க சிறுமலையாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தேடி ஓடிடுவீங்கிறாங்களா. நமக்குலாம் அவ்வளோ மைண்டு ப்ரெஷர் ஆகும் நம்ம பார்க்குற வேலைக்கு. அதனால தான் காடுகள் மலைகள் மேலே அதிகமாக நாட்டம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் படியாக இருந்துச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். இப்போ ஏன்டா படியிலேன்னு ஃபீல் பண்ணுறோம். இது என்னங்க வாழ்க்கை இது? மழை பெஞ்சா மழை பெய்யுதுன்றான், வெயில் அடித்தா இப்போ வெயில் அடிக்குதுன்றான், படி இருந்தால் படி வேணான்றோம், இப்போ படியே இல்லை, இப்போ எனக்கு படி வேணுன்றான். நீ நினைச்ச மாதிரி இருக்காது. ஆமாம், வாழ்க்கை அது நினச்சபடி தான் இருக்கும், அவ்வளோதான். உனக்கு என்ன பாருங்கள், வெறும் தத்துவமாக பேசுகிறோம் பார்த்தீங்களா? இறங்கும் போது பேசிக்கிட்டே இருக்கனா தான் கொஞ்சம் கால் வலி தெரில, அதுக்காக தான் பேசுகிறோம். காய்ஸ் ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. என்ன பண்ணுறோன்னா தப்பான பாதையில் போய் இறங்கி ஏறி மாட்டி சிக்கி சின்ன அப்படின்ன மாதிரி இப்போ திருப்பி சரியான பாதைக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்த டயத்துக்கு வந்திருந்தா நேரம் நாங்கள் எப்போயோ மேலேயே போயிருந்துருப்போங்க. தேவையில்லாமல் ஒரு 1/2 மணி நேரம் கீழே இறங்கி 1/2 மணி நேரம் மேலே ஏறி டைம் வேஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் டபுள் டக்கர் பிரிட்ஜ் போகிறோம். விக்கியும் பெரியனும் பின்னாடி வருவாங்க, அவங்க ரொம்ப கீழே போயிட்டாங்க நினைக்கிறேன். ஸோ அவங்க வரட்டும், நம்ம டபுள் டக்கர் பிரிட்ஜில் போய் வெயிட் பண்ணலாம். வில்லேஜ் நேம் நோரியாட். நோங்ரியாத். ஓகே, நோங்ரியாத் வில்லேஜ் வந்திருக்கோம். மண்டே கண்டுக்காதீங்க, செம்ம டயர்டுங்க. தேவையில்லாமல் தப்பான வழியில் நேரம் நாங்களாம் வந்து மேலே ஏறி போயிருந்துருக்க வேண்டிய ஆட்கள் இன்னும் தொங்கிட்டு வந்துட்டு இருக்கிறது காரணம் என்னடா, ஒரு வழி மாதிரி போயிட்டோம். பரவாயில்ல, பாதைகள் மாறினாலும் இன்னும் பயணம் முடியல. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வசனத்தை போட்டு இப்போ ஒரு ஜூஸை குடிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம். ஆமாம், அப்படியே கீழே வந்து நம்ம டபுள் டக்கர் பிரிட்ஜுக்கு போக போகிறோங்க. அதான் டாஸ்க் இப்போ. பரவாயில்ல. என்ன பண்ணுறோண்டா, ORS எலக்ட்ரால். ஸோ இதை கலக்கி குடிச்சிட்டு தெம்பாயிட்டு இன்னைக்கு கீழே ரொம்ப தூரம் நடக்க போகிறோம். இன்றைக்கி 10 மணி தாங்க ஆகுது, அதனால் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, மூடியை வச்சுட்டு கலக்கி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, பாய், தேங்க்யூ ஸோ மச். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ஃபால்ஸாக நம்ம ட்ரக் பண்ணி போயிருப்போம். இப்போ வந்து அந்த ஃபால்ஸுக்கு கீழே வரோம். அடுத்து வெறித்தனமாக இருக்கா, முடிஞ்ச ரோன் பறக்க விடலாங்க. இருந்து தான் நான் மொபைலே போட்டுருந்துப்பேன். குழந்தையா மாறிட வேண்டியதான் வந்துட்டோம்னு. காய்ஸ் வில்லேஜ் பாருங்க, படுத்து தூங்குது. ஆமாண்ணே, பாருண்ணே டவர் கிடைக்கான்னு பாருண்ணே மேலே. இது ஏதோ கேவ் மாதிரி இருக்கு, போய் பார்ப்போமா? மேலே படியில் போகிறதுல போயிடலாம். Actually, we have taken a lot. Such a way. We yesterday also we met up people from the. From this side, not from me. Like I have accepted after a lot of years. Hello, highs. ஸ்விம்மிங் பூல் இருக்கான் ப்ரோ. இவ்வளோ விஜய் இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். சரி, ஓகே. கொஞ்சம் அடக்கி வாசி. கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அனிவர்சரி கப்பலை பார்த்துருக்கோம். நிறைய வாட்டி நம்ம இடையில பார்த்துட்டோம். பட் ஸ்டில் இப்போ வந்து நம்ம அஃபிஷியலாக அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். டிக்கெட் கவுண்டர் வந்து ரெஸ்யூம் பேக் 4 சரி அவங்ககிட்ட தான் இருக்கு. No bro, hey bro. ஸோ டபுள் டக்கர் பிரிட்ஜ். GoPro 100 அப்போ உள்ளே வச்சுக்கலாம். GoPro வேணாம். என்னது குளிச்சிடலாமாங்க? ஆமாம், கசகசன் இருக்கு. நான் தான் உள்ள ட்ரௌசர் போட்டிருக்கேனே. திஸ் இஸ் த ரூட் பிரிட்ஜ் தானா? ஸோ திஸ் இஸ் த ரூட் பிரிட்ஜ்.
டபுள் டெக்கர் பிரிட்ஜ். இவ்வளோ நேரம் ஒயில்டாக வந்துட்டு இது பக்காவான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. ஸோ லிவிங் ரூட் பிரிட்ஜ். இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம். ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டின் மீன் பாருங்கள். இல்லை உங்களுக்கு இதில் மீன் தெரியுமா தெரியல, நிறைய மீன் இருக்கு. So this is நல்லா இருக்கும். தனியாக வந்தால் நல்லா இருக்குங்க, இவ்வளோ பேரோட வந்தால் நல்லா இருக்காது. அப்படியே அவங்க மேலே வாட்டர் ஃபால்ஸ் போகிறாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா டபுள் டெக்கர் பிரிட்ஜ் எங்கே சிறுபுஞ்சில் இருக்குது. ஒரு ஃபேமஸான ஸ்பாட் தான், நல்ல ஸ்பாட் தான். பட் இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக, வீக் டேஸ்லேயே க்ரௌட் அதிகம். வீக்கெண்டெல்லாம் பார்த்தோன்னா வரிசையில் நிற்கணும், வரிசையில் தான் நிற்கிறோம். கோயிலில் பிரசாதம் வாங்கி நிற்கிறது பாருங்கள் கியூ எப்படி இருக்குன்னு. இங்கே எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிருக்காங்கன்னு. கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு இருக்குது. ஒரு டைமில் 5 பேர் தான் நிற்கணும் அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது எனக்கு ஃபால்ஸ் அந்தளவுக்கு பிடிக்கல. இந்த பிரிட்ஜுக்காக இவ்வளோ ஹைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, சைனிங் ஆஃப். நீங்கள் வந்தீங்கன்னா டிக்கெட்டை வாங்கி எதாவது தூக்கி தூர போட்டுறாதீங்க. ஒரு 15 வாட்டி செக் பண்ணுறாங்க. ட்ரோனு, கேமரா, ஆளுங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. மக்கள் ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா டிக்கெட்டு பர் பர்சனு. ஓகேங்களா, நாங்கள் 4 பேர் வந்தோம், 200 ரூபா. கோப்ரோவுக்கு ஒரு 100, அப்புறம் ட்ரோனுக்கு ஒரு 200, டோட்டலாக 500. ஆனால் இதுக்கு செக்கிங் மட்டும் எங்கள் கேமரா பேக்கையும் கோப்ரோ ஸ்டாண்டையும் பார்த்துட்டு செக்கிங் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 15 வாட்டி பண்ணியிருப்பாங்க. அதுதான் கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடுப்பாக இருக்குது சம்டைம்ஸு. இதெல்லாம் சமாளிச்சுக்கோங்க. நம்ம ட்ரோனை விட்டுருக்கோம். ஸோ காய்ஸ், டபுள் டெக்கர் பிரிட்ஜு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. சிறுபுஞ்சில் வந்ததுலேயே இன்றைக்கி தான் இல்லை, இதுதான் வந்து கொஞ்சம் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இறங்கி வந்து ராங் ரூட்டு. ஆமாம், இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சி இறங்கணும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இறங்கணும். பட் இது வந்து பக்காவான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க, அது நமக்கு செட் ஆகலை. ஸோ இதுக்கடுத்து 2 வாட்டர் ஃபால்ஸ் சொல்லியிருக்கானுங்க. ரெயின்போ வாட்டர் ஃபால்ஸு, ப்ளூ லக்கான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கானுங்க. அங்கே போகிறோம் இப்போது. ஸோ அதுவாக நல்லா இருக்குன்னு பார்ப்போம். முன்னாடி ஆல்ரெடி விக்கியும் பெரின்னு முன்னாடி போயிட்டுன்னு சொல்கிறாங்க. இன்னும் தெரியல, நாங்கள் அவங்கள பார்க்கவே இல்லை. நாங்கள் 2 பேரும் தான் அந்த வீடியோவில் சுற்றிட்டு வந்திருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் டபுள் டெக்கர் பிரிட்ஜுக்கிட்டு மெனக்கிட்டு வரதா இருந்தால் ஒஸ்ட்டுங்க. இல்லை நீங்கள் இங்கே வரணும், நல்லா ட்ரக் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வரலாம். ரெக்கமெண்ட் பண்ணுவேன், வெள்ளக்கவியே போயிருங்க. ஆமாம், நம்ம ஊரில் வெள்ளக்கவி நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கேம்பிங்கோட உங்களுக்கு இதோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸே சேம் தான்.
நீங்கள் வந்து இந்த டபுள் டக்கர் பிரிட்ஜில் ஃபோட்டோ எடுக்கணும், அதுவும் வந்து க்ரௌடடாக. நாங்கள் வேணால் எங்கள் இமேஜஸை போஸ்ட் பண்ணுறோம். ஒரிஜினல், அதாவது அன்எடிட்டட் இமேஜ், ரா இமேஜஸ் போடுறோம் நாங்கள் இந்த வீடியோவில். இப்போ பாருங்கள், ஏன்னா எடிட்டர்லாம் நான் வந்து மாற்றிடுவேன், ஆளெல்லாம் மாற்றிடுவேன். இப்போ தான் நிறைய ஏஐ வந்துருச்சுல, எல்லாத்தையும் மாற்றிட்டு நான் மட்டும்தான் இருக்க மாதிரி போட்டுருவேன் நான். அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இதுக்குன்னு மெனக்கிட்டு வரதா இருந்தால் வேஸ்ட்டு. நீங்கள் இதுக்கடுத்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதை பார்க்க வில்லிங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். இங்கே வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரெக்கிங்க்கு ரொம்ப பிரயாசப்படுவீங்கன்னா யூ ஆல்வேஸ் கம். எஸ், உங்களுக்கு தடையே கிடையாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ட்ரெக்கிங் தான் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வரலாம். அப்படியே கையில் வச்சுக்கணேன். என்னடா ஒரு சும்மா குறையுதேன்னு பார்த்தேன், இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஃபுட்பால் கிரவுண்டு. நம்மளோட நடைபாதை பயணத்துக்கு இடையே லைட்டாக நெஞ்சு கவ்வுது. ஹார்ட் அட்டாக் மட்டும் இருந்துடக்கூடாது. அருமையான ஃபுட்பால் கிரவுண்டு பாருங்கண்ணே. சின்ன ஃபுட்சல், ஆக்சுவலாக இது ஃபுட்பால்னு சொல்ல முடியாது, ஃபுட்சல் கிரவுண்டு தான். இவ்வளோ ஒரு சுற்றி அடர்ந்த காடு, அதுக்கு நடுவில் இவங்களாம் ரெடி பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இந்த வில்லேஜுக்காக. ஸோ நார்த் ஈஸ்ட் மக்கள் பொதுவாகவே ஃபுட்பாலை நிறைய விரும்புவாங்க, மோர் தென் கிரிக்கெட்டு. ஸோ இங்கே நாங்கள் நிறைய வில்லேஜஸில் பார்க்க முடிஞ்சது ஃபுட்பால் கிரவுண்ட்ஸு. கிரிக்கெட்லாம் ரேருங்க ஆக்சுவலாக. ஆமாம், நேற்று ஸ்டாச்சுவே பார்த்தோம், ஃபுட்பாலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அருமை. சோழனின் பயணம் தொடர்கிறது. கைஸ், நம்ம ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் பார்த்தோம், அது முடிச்சுட்டு இங்கே வந்து இங்கே ஒரு சிங்கிள் ரூட் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஸ்டேஜில் இருக்குது சிங்கிள் ரூட் பிரிட்ஜு. அதுக்கு பதிலாக நம்மளை வந்து ரவுட் பண்ணி விட்ருக்காங்க. கீழே இறங்கி மேலே ஏறி அங்கே போய் அங்கே மக்கள் தெரியுறாங்களா, அங்கே ஏறி அங்கே போகணும். ஸோ இட் இஸ் குவைட் அட்வென்ச்சரஸ். வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இன்டு த வேர்ல்டு தான். ஆனால் இது பக்காவான டூரிசம் ஸ்பாட்டு தான், நிறைய பேர் வராங்க. இப்போ எல்லா இடத்துக்குமே வராங்க. எந்த காட்டு போக்கணும் அங்கே இப்போ ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது போயிட்டு ரிட்டன் வந்து இங்கேயாவது 1/2 மணி நேரம் உட்காரணும். இந்த உடஞ்ச சிங்கிள் ரூட் பிரிட்ஜை பார்த்துட்டு, இது நம்ம இந்த ஃபால்ஸ்லாம் இருக்குல்ல, அது இப்படி தானே இருக்கும், நாகலாபுரம். ஐயோ சாரி, அந்த உடஞ்ச சிங்கிள் ரூட் பிரிட்ஜு. மக்கள் அங்கேருந்து ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. திஸ் வே வி ஹாவ் டு கோ. இங்கே வந்து கொஞ்சமாக தண்ணி போயிட்டுருக்கு, இதை கடந்து தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். தண்ணி பியூருங்க. ஸோ you want to add anything? yes, add this thing. See that? Oh, இது man-made root bridge. man-made ladder. ஏய், ஒரு நாய் இங்கே வந்திருக்குங்க. கைடு இப்போதைக்கு நமக்கு அவன் தான். மக்கள் கச்ச கச்சன்னு வந்துக்கிட்டே இருக்காங்கப்பா, நிற்கிறதே தெரியல. ஏப்பா உங்கள் பேர்? ராஜேஷ். கோகுல். இந்த அங்கே ஒருத்தர் ராஜேஷ் இருக்கான். ஓ ஓகே. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ப்ரொஃபஸராக இருக்கேன். வாங்க, நான் மட்டும் வரல, என் கூட ஒரு 50 ஸ்டூடெண்ட் வந்துட்டு இருக்காங்க, பின்னாடி வருவாங்க. 50 ஸ்டூடெண்ட்ஸ்? அஞ்சாய் ப்ரோ. 54 பேர் வராங்க. ஓகே ஓகே. நாங்கள் மாஸ்டர்ஸ் இன் ஃபேஷன் மேனேஜ்மெண்ட். ஃபேஷன் மேனேஜ்மெண்ட். ஆசம் ப்ரோ. மாஸ் கம்யூனிகேஷன் ப்ரொஃபசர் வந்து மாஸ் கம்யூனிகேஷன். எஃப்சி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. ஓகே ஓகே. நைஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, நைஸ் மீட்டிங். ட்ரிப் ட்ரெக்கிங் சும்மா தமிழ்நாடுலேருந்து பைக்கில் எடுத்து காமி வந்தாச்சு. ஓ
ஸ்டே இங்கே தான் ப்ரோ, சிறப்புஞ்சியில் தான், நம்ம டவுனில். சரி ஓகே. நீங்கள் ஷில்லாங்கில் தான். ஷில்லாங்கில். ஓகே, உங்களோட ஓன் ஸ்டே ஷில்லாங்? ஷுவர் ப்ரோ. ஸ்டே பண்ணுறது அங்கே தான், வீடியோ அங்கே தான் இருக்குது. சூப்பர் ப்ரோ. எத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்க? 4 பசங்க ப்ரோ. வாங்க ப்ரோ வீட்டுக்கு. கண்டிப்பாக வரோம் ப்ரோ. நம்பர் எடுத்துக்கோங்க, கால் பண்ணுங்க. 1509 தமிழ்நாடு. They came in bike. Hi. This is vlogging. Is it okay? Yeah, it's okay. No, they'll be happy now. Okay. He's a actually travel vlogger. Yeah. Channel bro. Travel Tales of Arge. Huh? What is your name, by the way? Hi. Gokul. Oh, thanks. Nice. Yeah. My name is Radhika. I am from you. Where are you from? Exit from Tamil? Tamil Nadu, Chennai. Chennai. Trichy. His hometown only. Trichyல எங்க நீங்க? துறையூர் போடுங்க. நான் தோரங்குறிச்சி. ஓ தோரங்குறிச்சியா? ஆமா. We are near neighbor towns actually. Oh, okay. Almost like தெரியுமா உங்களுக்கு? ஆமா. எங்களுக்குமே அப்படிதான் ப்ரோ இருக்கு. ரொம்ப கம்மியா தான் ப்ரோ நார்த் ஈஸ்ட்ல வராங்க தமிழ்நாட்டுல. இப்போ நான் லடாக் போனேன், காஷ்மீர் போனேன்னா திரும்ப நண்பர்களே, ஓகே. ஸோ கைஸ், ஃபைனலி ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்திருக்குங்க. இது எண்டா இல்லை இதுக்கப்புறம் இருக்கான்னு தெரில, பட் நாங்கள் இங்கேயே முடிச்சுக்க போகிறோம். இது ஒரு வழி பாதை, போனால் இங்கே போகிறது உசுறு மட்டும்தான். தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி. நானே ஓவர்லாப் தான் இருக்கேன் இப்போ வீடியோ. நான் பேசுகிறேன், எனக்கு ஓவர்லாப் தான் தெரியுது. ஆலமரத்தினே இவ்வளோ அதிசயமாக சொல்கிறாரு. ஏன் இங்கே வாழை மரத்துக்கு என்ன? கேரளா மாதிரி தானே இருக்கு. ம். ஓ எட்ஜில். ஆ ஆ ஆ, மலை வாழை. ஸோ ப்ளூ லகான் வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. एक लाइक एक not this red one so guys, Blue Lagoon waterfalls. ரோகில் நான் வந்து இப்போதைக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் குளிக்க போகிறாரு. நான் வெயிட், அதுனா வெயிட் கீப்பரா? ஆமாம், கேட் கீப்பர் மாதிரி ஒன்று. பயங்கரமாக போஸ்ட் கொடுக்குறாங்க. தண்ணி பாருண்ணா, ஐஸாக இருக்குண்ணா, பயங்கரமாக இருக்குது. தண்ணி பயங்கர சில்லுன்னு இருக்குது. அப்படியே நான் உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வரேன். நான் பாருங்கள், அழகாக இருக்குது. ஆஹா, ஏய் இது நான் தான்டா இருக்கேன். ஓகே. It is around 3-4 days. Oh, sir. Do you want us to video?
Fine. I got it. Oh. பிடிக்கிது கடலை நரை வந்து பிறகே புரியுது உலகே நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதே அர்த்தமாக்குதே இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே வாழா என் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன் தீர உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீள்கிறேன் இன்றே இங்கே ஆழ்கிறேன் தானே Guys, Blue Lagoon waterfalls in சிறப்புஞ்சி வெறித்தனமான கோயிலுங்க. டபுள் டெக்கர் பிரிட்ஜ் போகிற வழியில் அது இருக்குது. போகிறத தாண்டி ஒரு எல்லாமே ஒரே வேலை தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டபுள் டெக்கர் பிரிட்ஜு, அடுத்து ப்ளூ லகானு, கடைசியில் ரெயின்போ வாட்டர் ஃபால்ஸுங்க. ஸோ மூணும் லேயராக இருக்கும். டபுள் டெக்கர் பிரிட்ஜ் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் நல்லா இல்லை, ஒரு டப்பா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ளூ லகான் வாட்டர் ஃபால்ஸு சூப்பருங்க. அதுக்கடுத்து மேலே ரெயின்போ போய் பார்க்கணும். டைம் எப்படின்னு தெரில எனக்கு, பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ காய்ஸ், இன்றைக்கி பயணத்தை வந்து நீங்கள் ஒரு வீடியோவா இல்லை 2 வீடியோவா பார்த்தீங்களான்னு தெரில, பட் ஒர்த்துங்க. இன்றைக்கி ஒர்த்துண்டா. இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததுக்கு இந்த இடத்துல குளித்தது ஒர்த்தான்னு கேட்டால் இல்லை, தனியாக இந்த இடத்த மட்டும் நீங்கள் பார்த்து குளித்தது ஒர்த்தான்னு கேட்டால் எஸ். சூப்பரான இடம், பயங்கர க்ளீனான ஒரு வாட்டர். ஸோ ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே. ஸோ பயங்கரமான ஒரு இடம், நல்ல ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறையா இது வந்து காமன் டூரிஸ்ட் பிளேஸாக மாறினதுனால நிறைய பேர் வந்துட்டு போகிறதுனால உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. போகிற வழி ஃபுல்லாக கடைகள் இருக்குது, அதனால் உங்களுக்கு பெரிய ட்ரக் பண்ணுற ஃபீல் இருக்காது. பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட், அந்த டிக்கெட், இந்த டிக்கெட்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்லண்ணா, ஒரு நாள் வரும். அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு போகிறோம்னு நினச்சிக்கிறோமே. டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு எதுக்கும் காசு செலவு பண்ணுறோம். ஸோ அதனால் போகிற வழியில் ஃபுல்லாக தான் அந்த மாதிரி கடைகள் இருக்கும், பிரச்சனை இல்லை. ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு திருப்பி இன்னொரு வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம், உட்காந்து பேசி ஷேர் பண்ணுறோம். டெஃபினட்டாக உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதாமல் நாங்கள் படிக்க முடியும், அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அதுவும் பாய்ஸ் நாங்கள் 4 பேராக வந்தால் இன்றைக்கி 2 பேராக தான் சுற்றிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேராக 4 பேராக சுற்றுறோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நாங்கள் 2 பேரும் ஒரு தெலுங்கு கப்பலோட சுற்றினோம். சுற்றினோன்னா லைக் நாங்கள் பை த வே பார்த்தோம். சேம் வந்து அவங்க 2 பேரும் ஒரு மலையாளி கப்புள்ஸ். அதில் இன்னொரு கோஇன்சிடென்ஸ் என்னென்னா, இந்த மலையாளி கப்புள்ஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட போஸ்ட் வெட்டிங், அவங்களோட கிட்டத்தட்ட ஹனிமூன் போல் இருக்குது. இவங்களுக்கு இது அனிவர்சரி, ஃபஸ்ட் அனிவர்சரி. பாருங்கள், நாங்கள் வந்து அன்பெய்டு ஃபோட்டோகிராஃபர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் 2 பேர் இவங்களுக்கு ஒர்க் பண்ணோம், அவங்க 2 பேர் அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் முடிஞ்சால் அதில் அட்டாச் பண்ணுறோம். ஒரு வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கோம் ஆல் டுகெதர். அது இன்னும் கவுண்டட் 4 ஸ்டேட் தான் எனக்கு மிச்சம் இருக்குது. குஜராத் 4 states left for him. That too Nagaland, Mizoram, Manipur and Rajasthan. Gokul bro, hold on. Put this in bag, or else it will skip. Bro, already bag is loaded. I'll keep in my hand. அப்படியே பிரிட்ஜெல்லாம் பயங்கரமாக ஆடுதுங்க. ஒரு ஆள் நடக்கிறதுக்கு எப்படி இருக்குது, அப்படியே குதிக்குது.
ரைஸ் சரியான ஆட்டம் ஆடுது. கிருட்டுன்னு போகுதுங்க. கிருட்டு ஓ ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குங்க. சோழிங்கநல்லூர் ஐடி கைஸ். நான் பெரங்குடி ப்ரோ. கேட்டதில்ல. வேல்ட்ரேட் சென்டர். ஓகே, எப்படி வந்தீங்க? நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். நீங்கள் மட்டும் தான் போகிறீங்களா? பின்னாடி வந்து அங்கேருந்து நானும் என் தம்பி மட்டும்தான் சென்னை போயிருந்தேன். மற்றவங்க எல்லாரும் மும்பை. ஓ மும்பைக்கு எத்தனை பேர்? ஆசாம் ப்ரோ. யா டபுள் டக்கர் பிரிட்ஜு இப்போதான் டக்கராக இருக்கா? இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. கூப்பிடுவாங்க, வேணுன்றதையும் கூப்பிடுவாங்க. வில்லேஜில் ஒரு குளம். ஏங்க சொர்க்கங்க. மாதிரி இருக்குங்க, வாங்குங்க. கூமாப்பட்டி என்னங்க, கூமாப்பட்டி சிறப்புஞ்சி வாங்குங்க. சிறப்புஞ்சிங்க இல்லைங்க, என்னமோ ஒரு பேருங்க, நோக்கியாத்திரி அங்கத்ரா. லிவிங் ரூட் பிரிட்ஜ், ரெயின்போ ஃபால்ஸ். நம்மளோட வில் பவரு எல்லாம் பார்த்தீங்களா, இருட்டை பார்த்தீங்களா, இங்கே ஃபுல்லாக அப்படி தான் வின்டர் டைமில் கைஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஸோ இதில் தான் கடந்த ஒரு 3/4 மணி நேரமாக ஏறிட்டுருக்கேன் இருட்டில். ஸோ இருக்கிறதே ஒரு டஃபஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் இதுதாங்க. வெளிச்சத்தில் இந்த பள்ளத்தை காமிச்சிருந்தா மிரண்டிருப்பீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் எதுனா மேலே போயிடலான்றாங்க. எவ்வளோ மேலேன்னு தெரியல. ஸோ ஏதாவது தெரியுதா? இப்படி வச்சு பார்த்தா தெரியுது. ஸோ மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக ஒரு 1.5 மணி நேரம் ஏறி வந்திருக்கோம். தண்ணி குடிக்கலை, எங்கேயும் உட்காரலை, நிற்கலை, அப்படியே வந்துட்டு இப்போ தண்ணியை குடிக்கிறேங்க. மழையான பைக் தான் இருக்குது.